Praise, praise the Lord, praise the Lord. Shalom, shalom, shalom. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம். உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உமது கரம் அற்புதங்களை செய்வதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். ஒரு கவி பாடுவோம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். பாஸ்டர் மார்ஷல், எனக்கு 4G அப்படிதான் காட்டுது, 5G வரல. வீடியோ ஆடியோ கிளியரா இருக்கா? வீடியோ கொஞ்சம் பிளர்டா இருக்கு, ஆடியோ கிளியரா இருக்கு, வீடியோ மட்டும் கொஞ்சம் பிளர்டா இருக்கு, கொஞ்சம் சிக்னல் நடுவுல பிரேக் ஆகுது. என்ன பண்றது? அத்தி ஹாட்ஸ்பாட் போட்டு நீங்க வைஃபை ஆன் பண்ண முடியுமா? இல்ல, இன்னொரு இது இருக்கு, அது போட்டு பார்க்கவா? அப்படியே அதுலயே போய் போடலாமா? ஆமா, மொபைல் டேட்டா மட்டும் மாத்திரேன், அந்த சிம் மாத்திரேன். அப்படியே மாத்துவா? அப்படியே மாத்தணும். பேக் கொடுத்துட்டு அப்படி மாத்தணுமா? பேக் கொடுக்கணுமா? ஆமா, இல்ல மேல இருந்து கீழே மொபைல் டேட்டா இருக்கும், லாங் பிரஸ் பண்ணி சிம் மாத்திரேன். ஐடியாவுக்கு மாத்திரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும், சிம் சேஞ்ச் பண்ணிருக்காரு, அதனால திரும்ப கனெக்ட் ஆகும். முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார்,
அதை வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்திலே கொடு என்றார். இந்த டிவைன் டிரான்சிஷன்ல தெய்வீக மாற்றம் என்ற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையில behold I will do a new thing என்று கர்த்தர் சொல்லுகிற, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிற இந்த 40 நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி பிசாசின் கட்டுகள் விலகுகிறதோ, எப்படி வியாதிகள் சொஸ்தமாகிறதோ, எப்படி குடும்ப பிரச்சனைகள் மாறுகிறதோ, எப்படி ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதோ, ஆவிக்குரிய நன்மைகள் உண்டாகிறதோ, அதே போல பொருளாதாரத்திலும் பணத்திலும் ஒரு மாற்றத்தை, ஒரு டிரான்சிஷன் கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நான் ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் டிலே ஆயிட்டுது, அதை நான் கடைசியில 5 நிமிஷம் கூட்டி எடுத்துக்கிறேன். இப்ப ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த வசனத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். ப்ரொவிஷன் அப்படின்றது வேற, டிவைன் ப்ரொவிஷன் வேற. அப்ப மாற்றம் என்பது வேறு, தெய்வீக மாற்றம் என்பது வேறு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது டிவைன் ப்ரொவிஷன் மட்டுமல்ல, விசேஷமாய் பண தேவைகள் மட்டுமல்ல, கடன் பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை, ஒரு தெய்வீக மாற்றத்தை கொடுக்க நாம் ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிக்கணும். நான் ஒரு முறை இப்படி சொன்னது உண்டு, பணத்திற்கு நம்ம வேலைக்காரர்கள் கிடையாது, மணிதான் நமக்கு வேலைக்காரர். மணி இஸ் அவர் சர்வன்ட். ஏன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிற தேவன். அவரு நம்ம அழைக்கும் போது அது வருகிறது. அப்ப அழைக்கும் போது வருதுன்னா அது பாத்தீங்கன்னா மணி இஸ் யுவர் சர்வன்ட். இன்னைக்கு ராத்திரி நம்ம கூப்பிட போறோம். உங்களுடைய தேவைகளை நீங்கள் சொல்லி தேவ சமூகத்திலே கூப்பிட போகிறீர்கள். அந்த அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நான் ரொம்ப வசனங்கள் சொல்லல, எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்றேன் பைபிள்ல இருந்து. ஆனா அதுக்கு முன்னால ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்த டிவைன் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னா ஆண்டவர் தெய்வீகத்துல இருந்து எதை செய்வார் அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் ஆர் சம் ஃபோர்ஸ் பியாண்ட் சயின்டிபிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் த லாஸ் ஆஃப் நேச்சர். அதாவது இயற்கைகளுக்கு அப்பாற்பட்ட, சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்ட, சாதாரண நிலைமைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தெய்வீக சூழலில், பரலோக சூழலில் ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதம். நேச்சரா அது நடக்காது. அததான் இப்ப பார்க்க போறோம். நம்ம நேச்சரா நடந்த மிராக்களை இப்ப நம்ம பார்க்கல. நம்ம பார்க்க போறது டிவைன்ல, சூப்பர் நேச்சுரல்ல நடந்த மணி மேனிஃபெஸ்டேஷன். எக்ஸாக்டா பைபிள்ல இந்த ஒரு இடத்துலதான் மணி என்று வருகிறது. மீன் இருக்கிற இடத்துல மீன் வெள்ளி பணத்தை கொண்டு வந்து, மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பெருகி இருக்கிறது, பெருகி இருக்கிறது, வளர்ந்து இருக்கிறது, நிரம்பி இருக்கிறது. அததான் நான் ஒரு 10 நிமிஷத்துல சொல்ல விரும்புகிறேன். வாட் இஸ் சூப்பர் நேச்சுரல் டிவைன் அப்படின்னா, இட் இஸ் அன் அன்யூசுவல். யூஸ்வலா நடக்கிறது இல்ல. யாரோ வந்தாங்க, ஒரு அற்புதம் பண்ணாங்க, அது ஒரு பிளெஸிங் கொடுத்தாங்க, அது இல்ல. லோன் போட்டு அதுல வர்ற மணி அப்படி இல்ல. அன்யூசுவல். யூஸ்வலா நடக்கிறதே கிடையாது. அன்யூசுவல், அன்லிமிட்டெட். திடீர்னு சொல்றாரு, அதனால நான் சொல்றேன். அன்லிமிட்டெட், லிமிட்டெட் கிடையாது. நார்மலா நேச்சுரலா பாத்தீங்கன்னா லிமிட்டெட், பட் டிவைன்ல போயிட்டீங்கன்னா அன்லிமிட்டெட். சப்ளை ஃப்ரம் ஹெவன். இது எர்த்ல இருந்து ஆண்டவர் ஆபரேட் பண்றது கிடையாது, பரலோகத்திலிருந்து ஆபரேட் பண்றது. அதனால அதுக்கு பேரு டிவைன் டிரான்சிஷன். இம்பாசிபிள் அப்படின்னு எதை சொல்றோமோ அது பாசிபிளா மாத்துறது. இன்னும் லாஸ்ட் ஒன் சொல்றேன். இட் இஸ் காட்ஸ்
இது மட்டும் நீங்க கை தட்டணும். ஆண்டவர் எப்படி அற்புதம் பண்றாரு பாருங்க. இட் இஸ் காட்ஸ் இன்வால்வ்மெண்ட் in the physical world. It is God's involvement in the physical world. காணக்கூடிய உலகத்தில் காணாத தேவனுடைய இன்வால்வ்மெண்ட் அப்படின்னா குறுக்கிடுதல், அவர் வந்து அற்புதங்களை செய்தல். It is God's involvement in the physical world. ஓகே, ஆண்டவர் அப்படி ஒரு அற்புதம் பண்ண போறாரு. சாதாரணமானதல்ல. பிசிக்கல் வேர்ல்டுல ஆண்டவர் காடோடைய இன்வால்வ்மெண்ட் வரப்போகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அதுல 1 2 சொல்றேன், கவனிக்கிறீங்களா? ஷார்ட்டா சொல்ல முடியும், ஏன்னா டைம் இல்லாதனால நான் பாயிண்ட் மட்டும் சொல்றேன். நான் சொல்றதுக்குரிய ரெஃபரன்ஸ் எல்லாம் பைபிள்ல போய் நீங்க பாத்துங்க. பைபிள் ரெஃபரன்ஸ் நான் எழுதியிருக்கேன். இப்ப அந்த வசனத்தை சொல்லி நான் இப்ப ஜெபம் பண்றதுக்கு நேரம் ஆயிரும். அதனால அந்த பாயிண்ட மட்டும் சொல்றேன், ப்ரொபெட்டிக் வேர்ட் சொல்றேன். அந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணலாம், நீங்களே நைட்டு தேடி எடுங்க. ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஈசாக்க பலியிடுவதற்கு மலை மேல போறாரு. போகும்போது அங்கே ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா வந்து புதரிலே சிக்கி இருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு பேர் வைக்கிறார், யெகோவா ஈரே, கர்த்தர் நீர் பார்த்து கொள்வீரே. இதுக்கு பேரு தான் காட்ஸ் இன்வால்வ்மெண்ட் இன் தி பிசிக்கல் வேர்ல்ட். பலியிட போன இடத்துல இதற்கு பதிலாக மாற்றாக அங்கே ஒரு ஆட்டுக்கடா இருக்கிறது. அதுக்கு ஆவிக்குரிய மீனிங் உண்டு. அது நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறோம். ஆனால் இன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு ப்ரொவிஷன் எங்க நடக்குதுன்னா மலை மேல நடக்குது. வாய்ப்பே இல்லைல்ல, யாருமே இல்லை, எல்லாரும் கீழே, வேலைக்காரெல்லாம் கீழே நிக்கிறாங்க. ஆனா இவர்கள் பலியிடுவதற்காகவே ஒரு ஆட்டுக்கடா அங்க இருக்கிறது. அதுபோல ஆண்டவர் நினைச்சார்னா எது வாய்ப்பே இல்லாத இடத்துல கூட அற்புதம் பண்ண முடியும். அந்த மிராக்கிள் ஃபிஷ்ஷை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் படிச்சோமே அத. இன்னொரு மிராக்கிள் சொல்றேன் பாருங்க. எலியாவை போய் ஆண்டவர் கேரி தாற்றங்கரையில ஒளித்து கொள்ள சொல்லுங்க. நீ போய் கேரி தாற்றங்கரையில ஒளித்து கொள்ன்ற. எலியா போய் ஒளிந்து கொண்டிருந்த அத்தனை நாட்களும் ஒரு காகம் வந்து அவருக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுக்குது, ராஜா வீட்டு சாப்பாடை கொடுக்குது. கர்த்தர் போய் ஒளிந்து கொள்ள சொல்றார், ஒளித்துக்கொள், உன்னை ஒளித்துக்கொள். பஞ்சகாலம் முழுவதும் காகத்தை அனுப்பி பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒரு மிராக்கிள் பண்ணார். நானு ஆரம்ப காலத்துல எனக்கு ஒரு காகத்தை அனுப்புங்க ஆண்டவரே, ஊழியத்துக்கு ஒரு காகத்தை அனுப்புங்க அப்படின்னு ஜெபம் பண்ணது உண்டு. அது அந்த காலத்துல நல்லதா தெரிஞ்சது எனக்கு. அப்பதான் ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, அப்போ பழைய ஏற்பாட்டுல காக்கா வந்தது, ஒரு எலியாவுக்காக, ஒரே ஒரு எலியாவுக்காக காகம் வந்தது. அந்த டைம் முடிஞ்சிருச்சு. புதிய ஏற்பாட்டுல காக்கா இல்ல. நான் அடிக்கடி சொல்றேன், இந்த ப்ரொபெட்டிக் வேர்டை யோசிங்க. காக்கா வராது, ஏன்னா புறா வந்தாச்சு. புறானா பரிசுத்த ஆவியானவர். அதனால இப்ப நீங்க காக்கா ஜெபம் பண்ணக்கூடாது. எனக்கு அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், புறாவானவர் எனக்காக ஒரு ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வருவார். ஒலிவ இலைனா நற்செய்தி வரும், நற்செய்தியை கர்த்தர் அனுப்புவார். அது ஒண்ணு. 2வது மிராக்கிள். 3வது ஒரு மிராக்கிள் சொல்றேன். அதே எலியாவை சாரிபாத் ஊருக்கு அனுப்புறாரு. அங்க ஒரு விதவை
நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாக போறோம்னு 2 அந்த அப்பதான் ரெடியா இருந்தது. அத பஞ்சகாலம் முழுவதும் கர்த்தர் அப்பமும் அந்த எண்ணெயும் குறையில மாவும் குறையில அப்படி ஆக்கிட்டார். இதெல்லாம் நம்ம பைபிள் மிராக்கிள் தானே. இன்னைக்கு நான் சொல்றது ஹீலிங் இல்ல. இப்ப நான் இன்னைக்கு பேசுறது ஹீலிங் மிராக்கிள் இல்ல, பிசாசு ஓட்டுற மிராக்கிள் இல்ல. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது ப்ரொவிஷன். கர்த்தர் உங்க தேவையை சந்தித்து கடன்களை மாற்றுவார். தேவையும் சந்திப்பார், கடன்களையும் மாற்றுவார். சரியா? இப்ப என் கூட டிராவல் பண்ணுங்க. நீங்க இப்ப இந்த செய்தியோட டிராவல் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் பேருக்கு அனுப்பணும். ஏன்னா வெறுமனே நான் பேசிட்டு இல்ல, 10ல இருந்து 10 பேசுறோம்னா அது அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறணும். நீங்க தான் அந்த லிங்க் எல்லாம் அனுப்பணும். மற்றதெல்லாம் அனுப்புவோம். யாராவது ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்ல வர்ற அரசியல் இது, விளையாட்டு இது, எதையாவது ஒண்ணு அனுப்பிச்சுட்டு கிடப்போம். தேவையில்லாது போடுவோம், ஸ்டேட்டஸ் வைப்போம், ப்ரொஃபைல்ல போட்டு ஏதாவது ஒன்று போட்டு வைப்போம். ஆனா நல்லதை பண்ணவே மாட்டோம். தேவையில்லாத பிசாசு கிரியெல்லாம் பண்ணி வைப்போம். இதை அனுப்பி நீங்க மற்றவர்களை பார்க்க சொல்லுங்க. எனக்காக அனுப்பாதீங்க. கூட்டம் சேர்க்கிற ஆள் நான் இல்லை. ஆனா அவங்களுக்காக அந்த ஜனங்க ஆசீர்வதிக்கப்படணும். இப்ப இந்த செய்தியை கடன்ல இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா இன்னைக்கு ராத்திரி நிம்மதியா தூங்குவாங்க. நிம்மதியா தூங்குவாங்க. அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி இன்னைக்கு என்ன சொல்லலாம். ஆவியானவர் சொல்றாரு, இன்னைக்கு கொஞ்சம் மணியை பத்தி பேசுப்பா, எல்லாரும் கஷ்டத்துல இருக்கிறாங்க. அதனால அந்த வார்த்தையை கொண்டு வரேன். நீங்க தான் உதவி செய்யணும். ஓகே, அனுப்பப்பட்ட லிங்க் என்ன செய்யலாம், நாளையில இருந்து நான் பேசிட்டு இருக்கும் போதே நீங்க ப்ராஃபட் அருள்ராஜ் இஸ் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடணும். இன் லைவ் அப்படின்னு போட்டு நீங்க அனுப்பி விடுங்க எல்லாருக்கும். சரிங்களா? அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு மிராக்கிள் சொல்றேன். கானாவூர் கல்யாணத்துல ஒரு அற்புதம் நடந்துச்சு. அது ஹீலிங் கிடையாது, டெலிவரன்ஸ் கிடையாது. அதுவும் ப்ராஸ்பரிட்டி தான். எவ்வளவு காசு பணம் கொடுத்தாலும் அந்த வைனை வாங்க முடியாது. ஆனா வெறும் தண்ணீரை, மனமற்ற நிறமற்ற சுவையற்ற அந்த தண்ணீரை கர்த்தர் சுவை உள்ளதாய் மாற்றினார், நிறம் உள்ளதாய் மாற்றினார். ஆண்டவரால செய்யக்கூடாத அதிசயம் ஒண்ணும் இல்லை. இன்னொரு மிராக்கிள் சொல்றேன், மடமடன் கூறு. நீங்க நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பைபிள்ல போய் ரெஃபரன்ஸ் எடுத்துருங்க. 5 அப்பம் 2 மீன், அது அடிக்கடி பாக்குறோமே. 5 அப்பம் 2 மீன், 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட நிறைய எடுத்தாங்க. அதான் நான் சொன்னேன்ல அன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் மிராக்கிள்னு. அம்மா வீட்டுல இருந்து கொடுத்து அனுப்பும் போது 5 அப்பம் 2 மீன். பையன் வந்து 3 நாள் கழிச்சு வந்து ஒரு டெஸ்டிமனி சொல்றான், அம்மா நீ கொடுத்து அனுப்பின 5 அப்பம் 2 மீன் 20,000 பேர் சாப்பிட்டாங்க, 12 கூட நிறைய எடுத்தோம் அப்படின்னு சொல்றான். எவ்வளவு பெரிய மிராக்கிள் பாருங்க. அதனாலதான் அதுக்கு நான் பேர் வச்சேன் லஞ்ச் பாக்ஸ் மிராக்கிள். ஆண்டவர் நினைச்சாருன்னா அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணும் இல்லை. நான் பேசுறது நேச்சுரல் இல்ல, சூப்பர் நேச்சுரல், அன்யூஷுவல், அன்லிமிட்டெட், டிவைன் டிரான்சிஷன். டிவைன் டிரான்சிஷன் லைஃப்ல வருது, பிசிக்கல் பாடியில வருது, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வருது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது உங்க வாழ்க்கையில நடக்க போகிற தெய்வீக பணத்திலே, பொருளாதாரத்திலே ஏற்பட போகிற ஒரு மாற்றம். தரித்திரம் நமக்கு சொந்தமானது இல்லை. தரித்திரம் நமக்கு சொந்தமானது இல்லை. ஏனால் இயேசு தரித்திரர் ஆனார். அவர் தரித்திரர் ஆனதுனால் நாம் எல்லாம் ஐஸ்வர்யவான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு இருங்கள். சீக்கிரத்திலே ஒரு பொருளாதார செழிப்பை கர்த்தர் உங்களுக்கு தரணும். ஏன் தரணும் தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி என்கிட்ட சொன்னாங்க, நாங்க இப்படி ஆசீர்வதிக்கணும்னு. நான் அவங்க கிட்ட சொன்னேன், உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ ஜெபம் பண்ணாத. மத்தவங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா என் கையில மணி வரும். மற்றவர்களை படிக்க வைக்கணும், மற்றவர்களை வாழ வைக்கணும், மற்ற ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கணும், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா உங்க கையில ஆசீர்வாதம் இருந்தா தானே பண்ண முடியும். நம்மளே கடன் வச்சுட்டு இருந்தா எப்படி? அப்ப மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக என்னை ஆசீர்வாதின்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். இல்லைன்னா நம்ம பேர் என்ன தெரியுமா? ஆண்டவர் பாப்பாரு, நீயே கஞ்சன்,
நீயே ஒரு கஞ்சத்தனம் பண்ற, உனக்கு எதுக்கு நான் தரணும்னு கேட்பாரு. நீங்க சொல்லணும், நான் நிறைய பேர் கொடுப்பேன், நிறைய பேர் கொடுப்பேன், ஊழியத்துக்கு கொடுப்பேன், எங்க சர்ச்சு கொடுப்பேன், ஊழியக்காரர்களுக்கு கொடுப்பேன், ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பேன், என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அவங்களுக்கு தான் பெரிய மிராக்கள் நடக்கும். சரிங்களா? அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாராம், இது ஒரு நடந்த சம்பவம். நான் என்னுடைய கூட்டங்கள்ல அதை சொல்லியிருக்கேன். அவர் என்ன பண்ணாராம், நாங்க ஒரு ஆலயம் கட்டுறோம், சர்ச்சு கட்டின்னு இருக்கிறோம், அவங்கவுங்க முடிஞ்சதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். காணிக்க படைங்க அப்படின்னு கேட்டாராம். எல்லாருக்கும் கொடுக்க ஏதாவது இருந்துதான். ஒரு ஏழை குடும்பம் இருந்துதான். ஒரு ஏழை குடும்பம். அந்த குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுல ஒரு பையன், அம்மா கொடுக்க ஒண்ணுமே இல்லையம்மா, என்னப்பா பண்றது, கர்த்தர் கொடுத்தா நம்ம ஏதாவது கட்டுறதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த பையன் என்ன பண்ணானா, பழைய ஏற்பாட்டுல காக்கா வந்து சாப்பாடு போட்டுச்சு, மீன் வந்து புதிய ஏற்பாட்டுல வெள்ளி பணம் கொடுத்துச்சுன்னு எங்க ஐயா பாஸ்டர் ஐயா பிரசங்கம் பண்ணாரு. அதனால என்ன பண்ணுவானா, டெய்லி வெளியே வந்து நிப்பானா. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு சாயந்தரம் வந்து நின்று வானத்தை பார்த்து, பறவை எல்லாம் வந்து கொடுத்துச்சு இல்லையா, அதனால இவன் கூப்பிடுவானா, எல்லா பறவையும் கூப்பிடுவானா, பேர்ட்ஸ் எல்லாம் வாங்க, எங்க ஐயா ஊழியம் பண்றதுக்கு ஆலயம் கட்டுறாரு, எல்லாம் பேர்ட்ஸ் எல்லாம் வாங்க, எங்களுக்கு வந்து பணம் கொடுங்க, உதவி செய்யுங்கன்னு பறவைகளுக்கு கட்டளையிடுவானா. உண்மையிலங்க, இது நடந்த சம்பவம். பறவைகளுக்கு கட்டளையிடுவானா. பைபிள்ல நடந்திருக்க, அப்ப எனக்கு நடக்க வேணாமா அப்படின்னு சொல்லி விசுவாசமா கேட்டானா. இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன? ஃபெய்த் இருந்தாதான் அற்புதம் நடக்கும். விசுவாசம் இல்லைன்னா ஒரு மிராக்களும் நடக்காது. இவன் ஜெபம் பண்ண ஒரு நாள் இவன் வந்து அந்த மரத்தடியில நின்று இவன் பிரேயர் பண்ணுவான். மேல அண்ணாந்து பார்த்தா ஒரு இலைக்கு மேல ஏதோ ஒரு நோட்டு மாதிரி இருந்துச்சான். இவன் கிட்ட போய் அதை எடுத்து பாக்குறான். எடுத்து பார்த்தா ஒரு பணம் இருந்துச்சான், ஒரு அமௌண்ட் இருந்துதான், சில ரூபா நோட்டுங்க இருந்துதான். இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டுதான், யார் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நின்றுட்டு பறவைகளை கூப்பிட்டு ஜெபம் பண்றானா. பழைய பைபிள்ல கொடுத்தீங்கல்ல, இப்போ நான் ஏசப்பா பிள்ளை சொல்றேன், கொண்டு வான்னு கேட்கறான். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் வருதான். இவன் ஒரு பொருத்தனை பண்ணான் பாருங்க. ஃபர்ஸ்ட் இவ்வளவு நான் தருவேன், எங்க ஆலயத்துக்கு நான் இவ்வளவு தருவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணான் பாருங்க. அவ்வளவு அமௌண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரத்துல வந்து இருக்குதான். அப்பதான் இவன் தெரிஞ்சுக்கிட்டானா, பறவைகளுக்கு நான் கட்டளை இடுறேன், அந்த பறவைகளுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு கட்டளை வந்து என் மகன் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், அவனுக்காக ஒரு அற்புதம் பண்ணுங்கன்னு பறவைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். மீனுக்கு கட்டளையிட்டார், காகத்துக்கு கட்டளையிட்டார். இப்ப நான் உங்களுக்கு கேட்கட்டா, உங்களுக்கு ஒரு மிராக்கிள் பண்றதுக்கு ஆண்டவர் இயற்கைகளுக்கு கட்டளையிடுவாரா, கட்டளையிட மாட்டாரா? மனிதர்களுக்கு கட்டளையிடுவாரா, கட்டளையிட மாட்டாரா? யோசித்து பாருங்க. உங்க கடன் அடையுமா, அடையாதா? ஓகே, அன்னைக்கு ஒரு 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 டெட்லைன் வச்சு நம்ம ஜெபம் பண்ணோம். 7 மாசத்துல ஆண்டவரே எனக்கு ஒரு மிராக்கிள் பண்ணுங்க. அதுல நீங்க இந்த மணி மிராக்கிளை கேளுங்க, ஏன்னா அதையும் ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள விடுதலை உண்டு, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே சுகம் உண்டு, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே பிராஸ்பரிட்டியும் உண்டு, ரட்சிப்பும் உண்டு, எல்லாமே உண்டு. அதுக்கு பேரு தான் அபண்டன்ஸ், பரிபூரணம். புரியுது உங்களுக்கு? சரி, இப்ப டாபிக் வருவோம். பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நேரா கடலுக்கு ஓடுறாரு. இது நடக்குமா பாருங்க நீங்க, இது நடக்கிற விஷயமா? அதனாலதான் இதுக்கு பேரு டிவைன் டிரான்சிஷன். அதனாலதான் இதுக்கு பேரு டிவைன் மிராக்கிள், காட்ஸ் இன்வால்வ்மெண்ட் இன் தி பிசிக்கல் வேர்ல்ட். ஓடுறாரு, போயிட்டு தூண்டில் போடுறாரு. நான் அதை கொஞ்சம் மாத்தி யோசிச்சேன். எப்படி மாத்தி யோசிச்சேன்னா, பேதுரு தூண்டில் போட்டதுனால மீன் அகப்படல. மாத்தி சொல்லட்டுமா? அதை அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்றேன்.
ஆவியானவர் சொல்றேன். தூண்டில் போட்டதுனால மீன் அகப்படல. இவர் தூண்டில் வரும். இப்ப அந்த தூண்டில் தண்ணிக்குள்ள முங்கும். முதல்ல அந்த தூண்டில் தண்ணியில வரும்னு தூண்டில் வர்றதுக்கு முன்னாலேயே மீன் வந்து வெயிட் பண்ணி இருக்கு வெள்ளிக்காயினோட. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. மற்ற இடத்துல நீங்க தூண்டில் போட்டுட்டு புழுவை மாட்டிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கணும் பாத்துங்க. இப்படி போட்டு இப்படி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா வரும், அப்படியே இழுக்கும், அப்படியே அடிச்சு அடிச்சு தூக்குவாங்க. அது நேரத்துல தவளை மாட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மிராக்கல்ல தூண்டில் போட்டுட்டு பேதுரு வெயிட் பண்ணல, மீன் ரெடியா இருக்கு. இது நான் இப்படி கற்பனை பண்ணேன். ஒரு மீன் வந்து பேதுருடைய தூண்டில்ல மாட்டுறதுக்கு வருது, இன்னொரு மீன் வேற மீன், அதாவது வாயில வெள்ளி பணம் கிடையாது, அந்த மீன் வருது, இன்னொரு மீன் வருது, எல்லாம் வருது. இந்த மீன் பேசுது அதுங்க கிட்ட. இதெல்லாம் பைபிள்ல கிடையாது, இத நானா சொல்றது. இந்த மீன் சொல்லுது, ஹலோ, நீங்க உங்களுக்காக இந்த தூண்டில் வரல, உங்க தூண்டில்லாம் அங்க இருக்கு பாரு, அதுல போய் அங்கதான் போகணும், இது அங்க போகணும். இது ஏசப்பா எனக்காக நானா மாட்டணும் அப்படின்னு அனுப்புன தூண்டில். அதனால நான் ரெடியா காத்திருக்கேன். இன்னும் சைமன் பீட்டர் வரல. சைமன் பீட்டர் இஸ் ஆன் த வே, வந்துனுகிறாரு. அவர் வந்து தூண்டில் போட்ட உடனே நான் மாட்டணும், நீங்க யாரும் வரக்கூடாது, எல்லாம் கொஞ்சம் தள்ளி போங்க, ரெடியா இருக்காது. நல்லா இருக்கா? ஒரு நல்ல செய்தி சொல்லவா? விசுவாசத்தை கையில எடுங்க. விசுவாசம் தானே தூண்டிலு. விசுவாசத்தை கையில எடுங்க. உங்க ப்ரொவிஷன் வருது. உங்க கடன் கேன்சல் ஆகுது, டெட் கேன்சலேஷன். கடன் மறையுது. எத்தனை லட்சம் லோன், வீட்டு லோன், கார் லோன், ஏதோ போட்டு எதையோ நம்ம அடைச்சிருக்கிறோம் வைங்களேன். ஏதோ ஒண்ணு எதற்காகவோ வாங்கியிருக்கிறோம், யாருகிட்டயோ கடன் வாங்கியிருக்கிறோம், என்னென்னமோ இருக்கு. எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு வழி வச்சிருக்க மாட்டாரா? சொல்லுங்க பாப்போம். கஷ்டம் தானே. சிலர் என்கிட்ட சொன்னாங்க, சம்பாதிக்கிறது ஒண்ணு கூட கையில இல்ல, எல்லாமே போயிருது, வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறதே இல்ல, கஷ்டத்துல இருக்கிறோம், கண்ணீரோட இருக்கிறோம். அதனாலதாங்க இந்த செய்தி. 30 தான் ஆகுது, 32 ஆகுது. ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்ணுவார் தானே, ஒரு மிராக்கல் டிரான்சிஷன் பண்ணுவார் தானே. ஓகே, நோமனவா உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். எல்லாரும் ரெடியா இருங்க. சரி, ஒரு காரியம் மட்டும் செய்வோம். இப்ப நம்மளா கொடுக்க போறோம்னே, நம்மளா கொடுக்க போறோம் சொல்லுங்க, இல்ல நான் தர போறேன்னா? எதுவும் கிடையாது. கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அப்பா கிட்ட நம்ம கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? நான் உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் தரேன். 30 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு வேணும், எவ்வளவு கடன் இருக்கு, இப்ப உட்காந்து நீங்க நோட்ல எழுத முடியாது, ஒரு சும்மா அப்ராக்சிமேட்டா அப்படி மைண்ட்ல கொண்டு வாங்க. எவ்வளவு வேணும், எவ்வளவு கடன் இருக்கு, கடனை தவிர்த்து வாழ்க்கை நடத்துவதற்கு எவ்வளவு வேணும், அதுவும் எவ்வளவு நாளைக்குள்ள வேணும். நான் பிக்ஸ் பண்ணது 7 months. 7 monthsக்குள்ள ஒரு மிராக்கிள். நீங்களும் பிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு நாளைக்குள்ள வேணும், எவ்வளவு வேணும், சரியா? பிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஜூன் மாசம் வந்துட்டுது, ஃபீஸ் கட்டணும்ல. எவ்வளவு பேருக்கு காசு இல்லை, பணம் இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க. சில பேர் சாப்பிடுறது கூட கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காகலாம் நம்ம ஜெபிக்கணும்ல. அப்படியே நம்ம பாட்டு இருக்கக்கூடாது. இப்போ காட்ஸ் இன்டர்வென்ஷன் ஆர் காட்ஸ் இன்வால்வ்மெண்ட் வரணும். அது ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடக்கணும். கரெக்டா அந்த மீன் வெயிட் பண்ணிட்டு இருக்குதான். ரைட் டைம்ல தூண்டில்ல, உங்க தூண்டில்ல அது அகப்படும். பிலீவ் இட். நல்லா இருக்கு பாஸ்டர், சூப்பர் பாஸ்டர் அப்படின்னு சொல்றது இல்ல, விசுவாசிக்கணும். விசுவாசத்தாதான் அற்புதம் நடக்கும். சரிங்களா? உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் தரேன். அப்படியே ஒரு சின்ன வீட்டுல ஃபேமிலியா இருந்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் போங்க. இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க தனி நபரா இருந்தா யோசிங்க, ஜெபம் பண்ணலாம். நான் பெரிய ஜெபம்லாம் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்காக ஒரு சின்ன பிரேயர் பண்ண போறேன். நிச்சயமா கர்த்தர் அற்புதம் செய்வார். அது என் விசுவாசத்துல அல்ல, உங்க விசுவாசத்துலதான் நடக்க போகுது. என் வேலை சொல்ற வேலை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ற வேலை, விசுவாசிக்கிற வேலை உங்க வேலை. குட். யார் போட்டது அது?
தேங்க்யூ ஜீசஸ். மிராக்கிள்ஸ், பெரிய மிராக்கிள் நடக்குது. கர்த்தர் ஒரு வெள்ளி பணத்தை ரெடியா வச்சிருக்காரு. ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க எவ்வளவு கேட்டாலும் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும், எனக்காகவும் உனக்காகவும், அதான் ரொம்ப முக்கியம். எனக்காக மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அது மிராக்கிள் கிடையாது. அது இயேசுக்காகவும் உங்களுக்காகவும். இந்த 2 தீர்மானத்துல நீங்க ஒரு ஒரு காரியத்தை நீங்க ஜெபம் பண்ணுங்க. 30 செகண்ட்ஸ் எடுத்துங்க. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். எவ்வளவு கஷ்டம், கடன், யார்கிட்ட சொல்றது? ஒரு நல்ல வேலை கிடைச்சா அற்புதம் நடக்கும். ஒரு டிவைன் மிராக்கிள் நடந்துச்சுன்னா அற்புதம் உங்க வாழ்க்கையில ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். 30 செகண்ட்ஸ் எடுத்துங்க. 30 செகண்ட். எவ்வளவு தேவை, எவ்வளவு கடன், எவ்வளவு தேவை, எவ்வளவு நாளைக்குள்ள தேவை? பாஸ்டர், அந்த நாளுக்குள்ள நடக்கலன்னா நான் என்ன பண்றது? சந்தேகத்தோட ஜெபம் பண்ணா எப்படி நடக்கும்? எங்கேயாவது ஒரு மிராக்கிள் இருக்குங்க, கவலைப்படாதீங்க. நான் நிறைய சொல்லுவேன், டைம் இல்லை எனக்கு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். 30 செகண்ட்ஸ். ஜீசஸ், நீங்க என்ன சொல்ல சொன்னீங்களோ அதை நான் சொல்லிட்டேன். பைபிள்ல நடந்த மிராக்கிள்ஸ் இவங்க வாழ்க்கையில நடக்கும்படி நான் ஜெபம் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஷபர கரபல துரபல. ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒரு தனிநபருக்கும், வியாபாரத்துக்கும், ஊழியத்திற்கும் எவ்வளவு தேவையோ, எவ்வளவு கடன் இருக்கிறதோ, எவ்வளவு லோன் அமௌண்ட் இருக்கிறதோ, பிள்ளைகள் வாழ்க்கையில எவ்வளவு தேவையோ, திருமணத்திற்கு எவ்வளவு தேவையோ, படிப்பிற்கு எவ்வளவு தேவையோ, ஆண்டவரே, ஒரு காரியத்தை வாங்க கூட முடியாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். சத்துரு களவாடி திருடி போன எல்லா பணங்களுக்கும், பொருளாதாரத்திற்கும் பிரதிபலனாக பிள்ளைகளுக்கு 7 மடங்கு வரும்படி செபிக்க. இவங்க எவ்வளவு கேட்டு செபிக்கிறார்களோ, இவ்வளவு இருந்தா என் வாழ்க்கையில நான் மீண்டு வர முடியும் என்று சொல்லுகிறார்களோ, ஒரு மிராக்கிள் ஒண்ணு நடக்கணும் இயேசு சுவாமி. சில நேரம் இந்த கடன்னால நம்ம வாழலாமா வாழக்கூடாதான்னு கூட நினைச்ச நாட்கள், அப்படின்னு நினைக்கிற யாராவது இருப்பாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு புது ஜீவன் கொடுங்க டாடி, வாழ வைங்க டாடி. இந்த பொருளாதார நெருக்கடியினாலே, கடனினாலே யாரும் அலக்களிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. இன்று இரவு, இந்த டியூஸ்டே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். பைபிள் மிராக்கிள் நடப்பதாக, டிவைன் டிரான்சிஷன் வருவதாக. சீக்கிரத்திலே இவர்கள் சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட நீர் உதவி செய்யும். பிரதர், நான் விடுதலை ஆயிட்டோம், எங்க ஃபேமிலி விடுதலை ஆயிட்டுது, பொருளாதார நெருக்கடியிலிருந்து, கடனிலிருந்து விடுதலை ஆயிட்டுன்னு சாட்சிகள் வருவதற்கு உதவி செய்யுங்க. ஊழியத்தின் தேவைகளை சந்திங்க, குடும்ப தேவைகளை சந்திங்க, வியாபார தேவைகளை சந்திங்க. இதெல்லாம் சம்பாதிப்பதற்கு ஞானத்தை கொடுங்க, சம்பாதிப்பதற்குரிய பலனை கொடுங்க. ஒரு டிவைன் டிரான்சாக்ஷன் நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ டாடி, நீ ரிலீஸ் பண்ணிட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். சீக்கிரத்துல அந்த வெள்ளிப்பணம் இவர்கள் கையிலே கிடைப்பதாக. அதை எடுத்து உமக்கும்
அவர்களுக்கும் செலவழிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், ஒத்தாசை நம் அனைவரோடு எப்பொழுதும் காப்பதாக. ஆமென். God bless you. விளையாட்டா சாதாரணமா எடுத்துறாதீங்க. ஒவ்வொரு நாள் ப்ராஃபட்டிக் வேர்டை எழுதி வைங்க. நிச்சயமா நீங்க மாற்றம் அடைவீர்கள். அற்புதம் பெற்றுக்கொண்ட உடனே என்னுடைய வாட்ஸ்அப்க்கு நீங்கள் அந்த டெஸ்டிமனியை அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா சொல்லிட்டு போங்க. ஷாலோம், பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹalleluya, எது வேணாலும் சொல்லலாம். ஆடியோல சொல்லுங்க. ஷாலோம் பாஸ்டர். ஆமென், ஆமென். ஒரே நிமிஷம். அவினாஷ் இங்க இருக்கீங்களா, வெளியூர்ல இருக்கீங்களாப்பா? பாஸ்டர் வெளியூர்ல தான் பாஸ்டர் இருக்கேன். பிரான்ஸ்ல இருந்தா பாக்குறீங்க? ஆமா பாஸ்டர், மணி 7 மணி தான் ஆகுது. குட் 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 குட். அவினாஷ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி பாஸ்டர், நன்றி. ரொம்ப ரொம்ப நான் 2-3 நாளா கேட்கணும்னு இருந்தேன் அவினாஷ். ஓகே, காட் பிளஸ் யூ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே, சீக்கிரமா வருவேன். வாங்க. டிவைன் டிரான்சிஷன் வருது, கவலைப்படாதீங்க. சரியா? கண்டிப்பா பாஸ்டர், 40 நாள் கண்டினியூஸா இருந்துட்டு தானே வருவேன். ஓகே ஓகே ஓகே. சிவா அன்மினிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் சந்திக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஷாலோம் அங்கிள். ஷாலோம் 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 சிஸ்டர். ஷாலோம் ஷாலோம் பாஸ்டர். ஷாலோம் ஷாலோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Oh, glory to God. வேற யாராவது வெளி மாவட்டங்கள் அப்படி இல்லாம வெளிநாட்டுல இருந்து கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா எனக்கு நீங்க போடலாம். நான் உங்களுக்காக ஒரு விசேஷத்தை விஷ் பண்றதுக்காக விரும்புறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே ஓகே. ஷாலோம் பாஸ்டர். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். காட் பிளஸ் யூ. ஷாலோம் பாஸ்டர். ஷாலோம் பாஸ்டர். ஷாலோம் ஷாலோம். காட் பிளஸ் யூ. ஷாலோம் பாஸ்டர். நைட் மிராக்குலஸ் நைட்டா இருக்கும் எல்லாருக்கும். குட் குட். மிராக்கிள் நீங்க நடக்கும். சீக்கிரம் நடக்கும். ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். ஷாலோம் பாஸ்டர். ஆமென். ஷாலோம் ஷாலோம் பாஸ்டர். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். ஷாலோம் பாஸ்டர். ஷாலோம். காட் பிளஸ் யூ. ஷாலோம் பாஸ்டர். ஷாலோம். காட் பிளஸ் யூ. ஷாலோம் பாஸ்டர். ஷாலோம் ஷாலோம். ஷாலோம் பாஸ்டர். ஷாலோம். ஷாலோம் சிஸ்டர். ஷாலோம். காட் பிளஸ் யூ. ஓகே. ஷாலோம் பாஸ்டர். ஓகே. see you. ஒன்றும் குறைபடாது ஐயா. ஆமென். ஆமென். ஷாலோம் அண்ணே. ஷாலோம் ஷாலோம் பிரதர். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணிக்கிறேன். பிரைஸ் லார்ட் அண்ணே, பிரைஸ் லார்ட் அண்ணே. ஓகே ஓகே. கண்டிப்பா கண்டிப்பாப்பா கண்டிப்பா. நான் ஃபோன் பண்றேன். சரியா? ஷாலோம் அங்கிள். ஓகே அங்கிள். ஷாலோம் அங்கிள். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். ஓகே, குட் நைட். see you. God bless you. ஷாலோம் பாஸ்டர்.